தென்றல் தாலாட்டும் தென்பொதிகை மலைத்தொடர். முகில் கூட்டம் இறங்கி வந்து மண்ணை முத்தமிடும் எழில் கோலம். பார்க்கும் இடமெங்கும் இயற்கை அன்னையின் பசுமை பூரிப்பு. அழகு தவழும் இம்மலைத்தொடரில் தென்காசி கடையம் பாதையின் மேற்கில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்ற முதுமொழிக்கேற்ப தமிழ் கடவுள் முருகன் கோயில் கொண்டுள்ள மலைதான் தோரணமலை. யானை வடிவில் அமைந்துள்ள இம்மலைக்கு வரலாற்று சிறப்புகள் பல உண்டு. இம்மலையில் அருள் பாலிக்கும் முருகப் பெருமான் துன்பங்கள் தீர்க்கும் தெய்வமாவார். பாவம் தீர்க்க பாபநாசம், இன்பம் பெருகிட குற்றாலம், துன்பம் தீர தோரணமலை என்பது ஆன்றோர் வாக்கு. தோரணமலையில் 400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பழமையான முருகன் கோவில் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோவில் காலப்போக்கில் கவனிப்பாரற்று போயிற்று. 1928ஆம் ஆண்டு மீண்டும் தோற்றம் பெற்றது. முத்துமாலைபுரம் என்ற ஊரைச் சேர்ந்த முருக பக்தரான நா. பெருமாள் என்பவரது கனவில் தோன்றிய வேலேந்திய சிறுவன் தனது சிலை மலையில் பாழடைந்து கிடப்பதாகவும் அதற்கு கோயில் கட்டி வணங்க வேண்டும் என்றும் பணிக்க அவரும் செவ்வனே அதை செய்து முடிக்க அந்த தெய்வச் சிலைதான் இன்றும் மூலவராக காட்சி தருகிறது. செந்தமிழ் அறிஞர்களாலும் புலவர்களாலும் பண்டைய நூல்களிலும் தோரணகிரி என்று குறிப்பிடப்பட்டு வந்த இந்த தோரணமலையில் கும்பமுனி என்ற பெயர் பெற்ற அகத்திய மாமுனி உயர் பைந்தமிழ் மருத்துவமாம் சித்த மருத்துவம் சீர்பெற்று சிறப்புற்று விளங்க சித்த மருத்துவ பண்டித பயிற்சி கூடம் அமைத்து அதில் குருகுல வழிமுறையே சித்தம் சார்ந்த மூலிகை மருத்துவ ஆராய்ச்சிகளைச் செய்து மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ வழி செய்தார். அகத்திய மாமுனி அமர்ந்து அரும்பணியாற்றிய தோரணமலையின் பெருமையை அகத்தியர் அருளிய வைத்திய சேகரம் என்னும் நூலில் பாடப்பெற்றுள்ள பாடல் மூலம் அறியலாம். கலை 11, பரல் 7+3, நிலை 3+2, பாடல் 675. அகத்தியர் தவிர அவரது சீடர்களான தேரையர் மற்றும் கந்தர் தோரணமலையில் சமாதி அடைந்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. தோரணமலை முருகன் அமைந்துள்ள மலை யானை வடிவமானது. வாரணம் என்றால் யானை, யானை வடிவமாக இருப்பதால் வாரணமலை என்பது நாளடைவில் தோரணமலையாக மாறியதாக பல சான்றோர்கள் சொல்ல கேள்விப்பட்டுள்ளேன். நான் திருக்கோயிலை நிர்வாக பணியேற்று சுமார் 40 ஆண்டு காலமாக பலருடைய பேராதரவால் தோரணமலை என்பது தற்போது தோரண மாமலையாக மாறி வருகிறது. துன்பங்கள் தீர்க்கும் தோரணமலை முருகன் குடிகொண்டுள்ள இந்த கோயில்
மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோயிலாகும். தோரணமலை அடிவாரத்தில் பக்தர்கள் முதலில் தரிசிப்பது கிழக்கு முகமாக காட்சி தரும் பெரிய திருமேனியைக் கொண்ட வல்லப விநாயகர். விநாயகர் கோவில் பின்புறம் அரச மரத்தின் அடியில் நாகர் சிலைகள் உள்ளன. அதன் அருகில் ஸ்ரீ வியாழ பகவான் சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் உள்ளது. பக்தர்கள் வசதிக்கென மண்டபங்களும் கலையரங்கமும் உள்ளது. சிவபெருமான், கண்ணன், லக்ஷ்மி, சரஸ்வதி, சப்த கன்னியர்கள், கன்னிமார் அம்மன் ஆகிய தெய்வங்களும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். 900 படிகள் வரை ஏறிச் சென்று மலை உச்சியில் இருக்கும் முருகனை தரிசனம் செய்ய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வழியிலே சுயம்பு உருவான சிவபெருமானையும் தரிசனம் செய்யலாம். இவர்கள் யாவரையும் கண்டு வணங்கி மலை எழிலையும் இயற்கை அற்புதங்களையும் ரசித்த வண்ணம் மலை உச்சியை அடைவது சிலிர்ப்பூட்டும் ஒரு பயணமாக அமைகிறது. மலையேறி செல்லும் பக்தர்கள் வசதிக்காக அடிவாரம் முதல் உச்சி வரை படிக்கட்டுகள் உள்ளன. மலை உச்சியில்தான் துன்பங்கள் தீர்க்கும் தோரணமலை முருகன் காட்சியளிக்கிறான். தோரணமலை முருகனுக்கு, தோரணமலை முருகனுக்கு, துன்பம் தீர்க்கும் தோரணமலை முருகனுக்கு, துலங்கி வரும் தோரணமலை முருகனுக்கு. முருகன் சன்னதியின் வெளிப்பிரகார கிழக்கு திசையில் பத்ரகாளி எழுந்தருளி இருக்கிறாள். அதற்கு மேற்குப்புறம் முருகனின் கால் தடம் உள்ளது. தோரணமலையில் 64 சுனைகள் உள்ளன. இச்சுனை நீரை பக்தர்கள் தீர்த்தமாக அருந்துகிறார்கள். இடதுபுறம் 41 படிகள் நடந்து சென்று பக்தர்கள் நீராடும் வகையில் பெரிய சுனை ஒன்று தெப்பம் போல் உள்ளது. இச்சுனையில் தண்ணீர் எடுத்து நீராடி முருகனை வழிபட்டுச் சென்றால் துன்பங்கள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கடும் கோடையிலும் இந்த சுனைகளில் தண்ணீர் வற்றுவதில்லை என்பது இறையருள். துன்பம் தீர்க்கும் தோரணமலை முருகனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசமும் வைகாசி விசாகமும் முக்கிய திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். சுற்றிலும் உள்ள கிராமங்களின் பக்தர்கள் அலகு குத்தி
பால் குடம் எடுத்து வருகிறார்கள். இந்த பகுதி விவசாயிகள் பயிர் செய்த நெல்லை அறுவடை செய்ததும் அதைக் கொண்டு முருகனுக்கு சர்க்கரை பொங்கலிட்டு படைப்பது தொன்று தொட்டு நடைபெறும் வழக்கம். மலையடிவாரத்தில் உள்ள கோவில்களில் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், மலைமேல் உள்ள முருகனுக்கு மதியம் 12 மணிக்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும், ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தன்றும் பௌர்ணமி நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தோரணமலையின் எழிற்தோற்றம் பல்வேறு திரைப்படங்களில் காட்சிகளாக அமையப் பெற்றுள்ளது. சேவல் கூவி ஞானம் விழித்தது, சேவல் கூவி ஞானம் விழித்தது, செந்தில் தேவனின் கோயிலில் அகத்திய மாமுனி வாழ்ந்த பழம்பெருமையும் சக்தியும் கொண்ட இந்த தோரணமலையின் அக்கால தோற்றம். தெய்வ திருத்தொண்டே தம் வாழ்வின் லட்சியமாக கொண்ட இக்கோயிலின் பரம்பரை அறங்காவலர் திரு கே. ஆதிநாராயணன் அவர்களின் கடும் முயற்சியாலும், முருகனடியார்கள் அன்பர்களின் பொருள் உதவியாலும் இன்று தோரணமலை பல மாற்றங்கள் பெற்று சீர்பெறத் துவங்கியுள்ளது. தோரணமலையை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள்: தோரணமலையில் இருந்து குற்றாலம் 15 கிலோமீட்டர், தென்காசி 15 கிலோமீட்டர், பாபநாசம் 25 கிலோமீட்டர், அச்சன் கோவில் 50 கிலோமீட்டர், கேரளாவின் கும்ப உருட்டி அருவி 40 கிலோமீட்டர், நெல்லையப்பர் கோவில் 50 கிலோமீட்டர். தோரணமலை செல்லும் வழித்தடங்கள்: தென்காசி கடையம் சாலையில் மாதாபுரம் விலக்கில் இருந்து தோரணமலை அடிவாரம் வரை தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பாவூர் சத்திரத்தில் இருந்து தோரணமலைக்கு நேரடியாக தனியார் மினி பஸ் இயக்கப்படுகிறது. மேலும் மாதாபுரம் விலக்கில் இருந்து ஆட்டோ, கார் வசதியும் உள்ளது. திருவிழா காலங்களில் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசியில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சீரும் சிறப்பும் மிக்க துன்பம் தீர்க்கும் தோரணமலையை காண கண்கள் கோடி வேண்டும். அகத்தியருக்கே தமிழ் அருள் தந்த குமரக் கடவுள் இங்கு தோரணமலை முருகனாய் நின்று நிலைத்து நமக்கு அருள் பாலித்து நம்மை காத்து வருகின்றார். தென்பொதிகை மலையில் திரிகூடபதியின் மடியில் அமைந்துள்ள புண்ணிய தலமான தோரணமலைக்கு வருவோர் தம் வாழ்வு நோயற்று சீர்பெற்று சிறப்புற்று விளங்கி யாதும் நலமாகும். தோரணமலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள, திருப்பணிகளில் பங்கு பெற அணுக வேண்டிய முகவரி: கே. ஆதிநாராயணன், பரம்பரை அறங்காவலர், முத்துமாலைபுரம், தென்காசி தாலுகா. தொலைபேசி எண் 04633250 768 9965762002. இமெயில் thoranmalaimuruga@yahoo.com, thoranamali@gmail.com.